இந்த எஸ்எஸ்கே, பைரவி, அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அசிங்கப்படாமலும், கேவலப்படாமலும் இருக்கவே மாட்டாங்க போல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒண்ணு பண்ணி நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா கவுத்துக்கிட்டே இருக்கணும். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கறதா நெனச்சு, தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட, இந்த பைரவி வந்துட்டு இப்படிலாம் பண்றது தப்பு. அதே மாரி தான் அஞ்சலியும். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யாருமே இல்ல. அவங்க அம்மா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றத ஸ்டாப் பண்ணா தான் இந்த அஞ்சலிக்கு தெளிவா புரிய வரும். இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பைரவியோட பேச்ச கேட்டு, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வாங்கிக்கூடிய அந்த ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண விடாம வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குறாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில தான் நம்ம கௌதம் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, அந்த எஸ்எஸ்கேவே வந்து பார்த்தீங்கன்னா, "கௌதம் என்ன மன்னிச்சிரு கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் விஷயத்தில தலையிட்டது தப்பு தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரு. நான் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு வந்து ஓடி போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே எஸ்கேப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஓட போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஆரம்பத்தில செம்ம காண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதே. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபோன் வேற வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரீச் ஆகாம போயிடுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வெயிட் பண்ணி அவங்களோட நேரம் போனது தான் மிச்சம். ஆனா அவர் வராரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி வந்து குடுக்கறது மட்டும் இல்லாம, "என்ன கௌதம் இங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. "டேய் மூடிட்டு போடா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனையில இருக்கேன். இங்க வந்து என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு, "கௌதம் நீ இங்க வந்து எதுக்காக நின்னுட்டு இருக்க? என்ன ஏது? அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளோ நேரம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் கடுக்க நின்னாலுமே கூட, உன்னால வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சத சாதிக்க முடியாது. என்ன அந்த வீட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்த அவ்வளோதானே. அது நடக்காம போயிடுச்சு அவ்வளோதானே." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே இப்படி சொன்ன உடனே நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "அப்போ நீ தான் ஏதோ பண்ணியிருக்கல்ல?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "டேய் ஆமான்டா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. நீ நெனைக்கிற காரியம் ஒண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியில இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில கௌதம் போடுற போட்ல இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, "நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட விஷயத்துல இனிமே தலையிடவே மாட்டேன் கௌதம்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அப்படி என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உண்மை, அதாவது அதுல இருக்கிற உள்ள இருக்கிற உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஆகும். ஏன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதமும், இலக்கியாவும் சொல்லக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி. அதாவது ரேவதி நம்ம கௌதமோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தெரியும். ஆனா, இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துனது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ ரேவதியோட பேர சொன்னோனே இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்கான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரு கௌதம். இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. இப்ப என்ன அவர வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டிட்டு வந்து இந்த ரெஜிஸ்டர் இத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்கணும். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அப்ரூவரா மாறிடுறான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.